ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தேசியனா சேனல். காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா காலிஃப்ளவர் 65 இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் வாங்கிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, கடலை மாவு 2 ஸ்பூனு, மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கலர் பொடி சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெசரி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். லேசாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி வச்சுருங்க. ஏன்னா இதில் கடலை மாவு சேர்த்துருக்கனால மசாலா மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் கலந்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கலாம். சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.